இறைவா சேனலுக்காக தனிப்பட்ட முறையில் 2026 இந்த ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரப்போகிறது என்பதை இப்பொழுது தனித்தனியாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு 5, 7ஆம் இடங்களில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. 7ஆம் இடத்துல இவர் இருக்கிறார், சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்குறார். 5ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி வலுவாக இருக்கிறார். ராசிநாதனை உச்சகுரு பார்க்கிறார். ஆக சனி, சுக்கிரன், புதன் 3 பேருமே இப்போதைக்கு நல்லா இருக்கிறாங்க. என்னங்க, குரு 6ல் போய் மறைஞ்சிட்டாருங்க. 6ல் போய் மறைஞ்சா என்னவா? 10ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? நல்ல பலன்கள் கிடைக்கும். வியாபாரம், தொழில். ஒரு மனுஷன் எதில் பிழைக்கிறான்? ஒன்று வேலை செய்கிறான், இல்லைனா தொழில் பண்ணுறான், இல்லைனா வியாபாரம் பண்ணுறான், இல்லைனா விவசாயம் பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான் இல்லையா? 10ஆம் இடத்துல உச்சகுருவோட பார்வை இருப்பது ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகிறது. ஜீவன அமைப்புகள் நன்றாக இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நல்லா சமாளிக்க முடியும். உடம்புக்கு ஒன்று வந்துருச்சுங்க, எதை வச்சுங்க சமாளிக்கிறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம். எதனால் டாக்டர்கிட்ட போகிறோம்? பாக்கெட்டில் காசு இருக்கா? கிரெடிட் கார்டில் பேலன்ஸ் இருக்கா? கையில் காசு இருக்கா? வீட்டில் காசு இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரியில் யாரும் நமக்கு சும்மா வைத்தியம் பார்க்குறதில்ல. ஆக பணமே பிரதானம் என்கின்ற இந்த வாழ்நாள் அமைப்புகளில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக, ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. கும்பராசிக்காரர்கள் பொதுவாக வேலைக்கு பெரிய அளவில் தலை வணங்குறவங்களாக இருப்பீங்க. வேலை தான் உங்களுக்கு எல்லாமே. ஒர்க்கஹாலிக்குன்னு நான் சொல்லுவேன். சுயநலமாக இருப்பீங்க. ஒரு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தைகள்ன்ட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே உழைத்து அந்த உழைப்பிலேயே ஓடாகி போனவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் நன்மைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். கௌரவம் இருக்கும், நோய் தீரும், கடன் தீர ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்கிறார். ராசியை சுக்கிரன் பார்க்க ராசிநாதன் உச்சகுருவால் பார்க்கப்படுவது என்பது கடந்த சில மாதங்களாக மனதிற்குள் இருந்து வந்த சில விஷயங்களை அப்படியே தடுத்து நிறுத்தக்கூடிய, ஒரு நெகட்டிவான விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு. குழந்தைகளை பற்றின கவலைகள் விலகும். பஞ்சமாதிபதி புதன் இப்போது 5ஆம் இடத்திலிருந்து பிள்ளைகளை பற்றின இருந்த கவலையை தீர்க்கப் போகிறார். தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து சம்மதங்கள் வரப்போகின்றன. எல்லாத்தையும் விட ஊருக்கு வர்றதுக்கு அமைப்பு, கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பணம் வரக்கூடிய அமைப்புகள், அல்லது குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்களா, ஏது இருக்கிறாங்களா, நம்மகிட்ட ஏதாவது மறைக்கிறாங்களான்னு நினச்சவங்களுக்கு அதெல்லாம் இது பண்ணக்கூடிய அமைப்பு. பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டவர்கள், தொழில் ரீதியிலான சில விஷயங்களில் கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃபு படிப்படியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பணவரவுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் குதூகலம், கொஞ்சம் நிம்மதி நிச்சயமாக இருக்கும். 2வது, ராசியிலே இருக்கக்கூடிய இந்த ராகு கூட டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே அப்படியே வெளியே போகிறார். அதிலிருந்து இப்போ இருக்கிற சின்ன சின்ன சோம்பல் தனம் கூட அப்படியே எல்லாத்துமே கும்பராசிக்காரர்களுக்கு விளையணும். கும்பம் என்றாலே நிதானம், மந்தம், இது எல்லாமே இன்னொரு சில மாதங்களில், சில வாரங்களில் விலகப் போகிறது. ஆக அதற்கு அச்சாரமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல தகவல், நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக மாதங்க ஜூலை மாதம். அப்படியே 2026ஆம் ஆண்டு அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. 12 ராசிக்காரர்கள்லையும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சாதகமற்ற பலன்கள், சாதகமான நல்ல பலன்கள் எல்லாருக்குமே மாறி மாறி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரப்போகின்ற இந்த ஜூலை மாதம் எனக்கு எப்படிங்க ஐயா இருக்கும்? ஏதோ ஒரு அளவிற்கு ஒரு சர்வைவல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகளில் இருக்குமா? அவரவருக்கு பலவிதமான கவலைகளிலே நான் அடிக்கடி சொல்லுவேன், வயதிற்கேற்றார் போல தான் பலன்கள் நடக்கும்னு சொல்லுவேன். ஒரு 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பருவ மாணவனுக்கு என்ன நடக்கும்? 10th நல்ல மார்க் எடுப்பனா, +2 நல்ல மார்க் எடுப்பனா, +1 நல்ல மார்க் எடுப்பனான்னு தான் இருக்கும். அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டிட்டா காலேஜ் வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலேஜை விட்டு கரெக்டாக செமஸ்டர் அரியர் எதுவும் வைக்காமல் நான் கரெக்டாக வெளியே போவேனா அப்படின்ற மாதிரியாக அந்த பதின்ம பருவம்னு சொல்லப்படக்கூடிய 20 வயதுகளுக்கு உட்பட்ட பருவத்தில் இருக்கும். 20 வயதை தாண்டியாச்சுன்னா என்ன வரும்? லவ் தான், வேற என்ன? சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் அப்படி ரீல்ஸ் போடலாம், அது போடலாம், இது போடலாம், ஆணை கவரலாம், பெண்ணை கவரலாம், ஆண் வேணும் பெண் வேணுன்ற மாதிரியாக காதலன் காதலி உறவுகள். இதே 30-35 வயசாச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கையை பற்றின ஒரு கவலைகள் வரும். திருமணம் ஆகலையே, அல்லது திருமணமாகி இன்னும் செட்டில் ஆகலையே, ஒரு வீடு வாங்கலையே, வண்டி வாங்கலையே, வாகனம் வாங்கலையே, அல்லது குழந்தைகள் இப்போ தான் 2 இவ்வளோ தான் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது, இதை நல்லா வளர்த்து ஆளாக்கணுமேன்ட்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தான் 12 ராசிக்காரர்களுக்கும் விதவிதமான கவலைகள் எல்லாம் இருக்கின்றன என்பது தாங்க உண்மை. உண்மையிலேயே சோஷியல் மீடியாவை அதிகம் பார்க்கறது ஒரு 35 வயது மேற்பட்டு ஒரு 50 வயதுகளில் இருக்கக்கூடிய இந்த பருவ வயதுக்காரர்கள் தான் இந்த ராசி பலன் வீடியோக்கள். அதை ஒன்று அடிக்கடி உண்மையில் ஒன்று சொல்லுவேன்,
அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதிகமாக ராசி பலன்கள் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. உண்மையிலே பாருங்கள், இப்போ சிம்மராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் தான் அதிகமாக ராசி பலன் வீடியோக்கள் பார்ப்பீங்க. கீழே கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். அது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வியூஸ் போகும். ஏன்னா 12 ராசிகள்லையும் இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த வருட பலன்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மாத பலன்கள் இப்போ சொல்கிறோம் இல்லையா, இதில் பூரண ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் சனி பகவான் என்று இருக்கின்ற 2.5 வருடம் குறைந்தபட்சம் 2.25 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் ஒரே ராசி மேலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க. அதனால தாங்க சனினாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சூரியன் 1 மாதத்தில் கடந்துருவார், 1.5 மாதத்தில் செவ்வாய் கடப்பார் ஒரு ராசியை. ஒரு ராசின்றது ஒரு 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிலையும், இப்போ உங்கள் ராசி ஒரு உதாரணமாக நீங்கள் தனுசு ராசின்னு வைங்க. தனுசு ராசிக்காரரில் உங்கள் ராசிக்கு மேலே சூரியன் வந்து உட்காராருன்னா 1 மாதம் வந்து உட்காருவார். அதைத்தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்கிறோம். மார்கழி மாதம் முழுவதும் தனுசு ராசியின் மேலே சூரியன் வந்து உட்காந்துருப்பார். ஒவ்வொரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறிக்கிட்டே வருவார். 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை, 20 அல்லது 25 நாட்களுக்கு ஒரு முறை புதனும் சுக்கிரனும் மாறிக்கிட்டே வருவாங்க. அப்போ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் தான் மாதாந்திர கிரகங்கள். சூரியன் 30 நாள், புதனும் சுக்கிரனும் 20-25 நாட்கள், செவ்வாய் தோராயமாக 45 நாட்கள். இவர்களை தான் மாதாந்திர அமைப்புகளில். இப்போ நான் ஜூலை மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன் இல்லையா, இது வந்து சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார், செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறார், புதனும் சுக்கிரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறார். புதன் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார், மேலே ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பார். இதை வைத்து தான் அந்த பலன் சொல்லப்படுகிறதுங்க. வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியது 4 கிரகங்கள். இடையில ஒருத்தர் இருக்கிறார், சந்திரன் பேர், அவர் தான் ராசி. அவர் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2.25 வருஷத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரே இடத்துல நீடித்திருக்கக்கூடிய சனி தான் ஒரு ராசியை மிகப்பெரிய ஆளுமை செய்வார். அதைத்தான் நம்ம ஜென்மச்சனி அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம். 7.5 சனி வரும் பொழுது கடுமையான பலன்கள் ஒரு 7.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டா கூட, அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனியில் தான் ஒரு 2.5 வருஷம் கடுமையான பலன்களை செய்வார். மீனராசிக்காரரை கேட்டு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய மீன் ராசிக்காரங்களை எல்லாம் கேட்டு பாருங்கள். சின்ன பசங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம இளைய பருவத்தினரை செல்லமாக அப்படி தானே கூப்பிடுவோம். அவங்கள கேட்டு பாருங்கள், என்னப்பா எப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டால் எல்லாம் மூஞ்சி தொங்கி போயிருக்கும். ஆக இந்த ஜென்மச்சனி அமைப்புகள் மற்றும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு அஷ்டமச்சனியில் இப்போ குறிப்பாக போன வருஷம் ஃபுல்லாக சிம்மராசிக்காரங்க மக நட்சத்திரக்காரங்க நல்லால, இப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. ஆக வருடாந்திர கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து வருட ராசி பலன்கள், வருட பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பெயர்ச்சி பலன்கள், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களை வச்சோம். 2 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதிசீக்கிர கிரகமான சந்திரனுடைய இயக்கத்தை வச்சுருந்தாங்க இந்த பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் ஏதாவது வருடாந்திர பெயர்ச்சி இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் ஜூலை மாதம் எந்த விதத்திலும் பெயர்ச்சி அடையாமல் ஒரே இடத்தில் இருக்க, இந்த சூரியன் இப்பொழுது அப்படியே எப்போவுமே வந்து சூரியன் வந்து மாறுவார்னு சொல்லிட்டேன் இல்லையா, செவ்வாய் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கிறார். ரிஷப வீட்டில் செவ்வாய் இருக்க, மிதுன வீட்டிலும் கடக வீட்டிலும் ஜூலை மாதம் சூரியனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. புதன் ஆரம்பத்தில் கடகத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி பெரும்பாலான நாட்கள் ஒரு 25 நாட்கள் சிம்ம வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். இது தாங்க இந்த மாதத்துடைய கிரக நிலைமை. மற்றபடி எப்பவும் போல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும். மீனத்தில் இப்போது உச்சகுருவின் பார்வையில் சனி இருக்கிறார். கடகத்தில் உச்சகுருவாக இருக்கிறார் குரு பகவான். ஆக இவர்கள் இன்னும் ஒரு வருடத்திற்கு இதே மாதிரியான நிலைமைகளில் தான் இருப்பாங்க.